இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,15,451 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.59% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவில் இருந்தால் அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிக ஓட்டை மற்ற கட்சிகளுடைய ஓட்டை பெருக்கி இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கியை வருங்காலத்தில் நிரூபிக்க இருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல அதிமுக 1,10,195 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.43% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 9,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.71% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2,848 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.17% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லா கட்சியினுடைய ஓட்டும் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான், மொத்த ஓட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் 5,256 ஓட்டு, 2.17% ஓட்டு அதிமுகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2,42,573 ஓட்டு பதிவாயிருக்கு. 82.69% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியானவங்க அந்த நேரத்தில் பதிவு செய்த வாக்காளர்கள் 2,93,372 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க நம்ம பார்க்கணுன்னா 2,42,573 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் 2026 இந்த தரவுகள் அடிப்படையில் தான் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக கைப்பற்றிருக்காங்க. மற்றும் அவங்களுடைய புதிய வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை எதிர்பார்க்கும் வாக்காளர்களுடைய ஓட்டெல்லாம் அவங்க பெற இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.